ప్లేట్ స్మెల్ రావు, అయినా కూడా ஸ்மெல் வச்சுட்டு కదా. ஹாய், நான் லாஸ்ட் டைம் ஹைதராபாத்துக்கு போனப்போ இந்த மீன் குழம்பு பண்ணேன். பட்டு எனக்கு வந்து சில கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னோடய இன்ஸ்டாகிராமில் இருந்து எடுத்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பராக இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனியன் கட் பண்ணிட்டு இது மிக்ஸி போட போறாங்க. என் கசின் విజయ డైరీ, సారీ విజయ ఆయిల్, ఇది డైరీ இல்ல. ఇంకా బాగా இன்னும் நல்லா போடணும் ஆயில், இன்னும் கொஞ்சம் போதும் போதும். ஓகே. சோம்பு, அப்புறம் இது போடும் வெந்தயம். போடும் கொஞ்சம் ஜீரா. ஓகே போதும். அப்புறம் கடுகு மிக்சிங் இருக்குது உங்ககிட்ட, பரவாயில்ல போட்டுலாம், கொஞ்சமா போடு. ஓகே அப்படியே போடு. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். கருவேப்பிலை, ஆனியன் போடு, ஆனியன் போடு. இந்த மாதிரி ஆனியன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இல்ல சின்ன ஆனியன் போட்டு கூட பண்ணிக்கலாம் நம்ம வேணும். இங்க ஹைதராபாத்ல அவைலபிள் இல்லாதனால நான் இது போடுறேன். புளி பாருங்க, 1.5 kg ஃபிஷ்ஷுக்கு வந்து, அதாவது 1.5 லெமன் சைஸ் தான் நாங்க எடுத்தது. இது ஊற வைக்கணும், பிக் லெமன் சைஸ். ஆமா, கரெக்ட். ஓகே. டொமேட்டோ வந்து ஒரு 4 டொமேட்டோ, அதுவும் மிக்ஸி போட்டுக்கணும் பேஸ்டா. மிக்ஸி போட்டியாச்சு. தக்காளி, டொமேட்டோ. இப்ப இது அதுல போடலாம். நெக்ஸ்ட் மஞ்சள். டொமேட்டோ வந்து பச்சை வாடை போகணும். வெங்காயம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணதுனால அது போயிடும். இதுவும் கொஞ்ச நேரம் வேகணும். மஞ்சள் 1/2 ஸ்பூன் போதும் போதும். அப்புறம் உப்பு, கல்லுப்பு போடுறாங்க, அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு வந்து. ஓகே ஓகே போதும். இந்த 3 மேங்கோ பிக்கல் சில்லி பவுடர் விட மாட்டேன், அதனால சேஃபா எடுத்து வச்சிருக்கிறாங்க. போடு. எத்தனை ஸ்பூனு? ஒரு 2 ஸ்பூனு. போடு. என்ன? ஓகே. என்ன கரிச்சிடுறாங்க. புளி தண்ணி இப்போ ஊத்தணும். போதும், போடுமா புளி தண்ணி. பீஸ் 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 ஃபிஷ் எல்லாமே போட்டுடலாம். இப்ப உப்பு எல்லாம் கலந்து வச்சிருக்கிறாங்க. இது மேல முருங்காய் இது போடு. இந்த மாதிரி கலக்கணும். கரண்டி எல்லாம் வைக்க கூடாது. ஓகே. இப்ப மேங்கோ எல்லாமே போடுங்க. மாங்காய் போடுறோம். போடு போடு. முருங்காய். நெக்ஸ்ட் சில்லி. அந்த கொட்டை கூட போட்டுடுங்க. மேங்கோ இது அதுவும் நல்லதா இருக்கும். ஓகே. இப்ப ஒரு 5 minutes வந்து இது வேகட்டும். ఫోన్ చేసి 9కి అక్కడికి వెళ్తున్నాం, 10కి ఎక్కడికి వెళ్తున్నాం, 11కి ఎక్కడెక్కడికో వెళ్తున్నాం, 5:30కి పెట్టడానికి వస్తున్నాం. అలా చెప్పకుండా వస్తే ఉప్పేసి పెట్టేస్తాం అనుకుంటారో ఏమో కానండి. డైరెక్ట్ గా ఫోన్ చేసి ఇండైరెక్ట్ గా గోధుమ అనమాట చెప్తున్నారండి. అదంతా వాళ్ళ బ్రహ్మగానండి. మా గోదావరి ఇంటికి వస్తే పొద్దున్నైనా సాయంత్రం అయినా మధ్యాహ్నం అయినా
பாத்தீங்களா ஃபிஷ் கறி మ్యూట్లో పెట్టవా అన్నం పెట్టి ఫిష్ కర్రీ రైస్ ఎట్లా ఉంది చెప్పు ఎప్పుడు ఇருக்கு సూపరా ఫిష్ కర్రీకి మార్క్ ఉంది థ్యాంక్ యూ